இந்த சம்மருக்கு நீங்கள் ஒரு நல்ல ஏர் கூலர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹேவல்ஸோட KoolAire 55 அப்படிங்கிற டெசர்ட் கூலர் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே ABS பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பில்ட் ரொம்பவே சாலிடாக இருக்குது. நீங்கள் நேரில் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்ல ஸ்டர்டியான பில்டாக இருக்குது. கூடவே இது மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ராச்சஸ் ஆக போகிறது இல்லை. அண்ட் ABS அப்படிங்கும்போது கலரும் பெருசாக ஃபேட் ஆகாது உங்களுக்கு. இந்த கூலரோட டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 55 லிட்டர்ஸ். அண்ட் வாட்டர் இன்லெட் பொறுத்த வரைக்கும் கூலரோட ரியர் சைடில் இருக்குது. அண்ட் கூடவே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மஸ்கிட்டோஸ் இல்லை வேறு ஏதாவது இன்செக்ட்ஸ் உள்ளே போகாமல் இது பார்த்துக்கும். அண்ட் வாட்டர் ட்ரெயின்லெட் பொறுத்த வரைக்கும் பாட்டமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கார்டு வைண்டிங் ஸ்டேஷனும் கொடுத்துருக்காங்க. கூலர்ஸை எப்போவுமே ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸ் எடுத்துகிட்டு போகும்போது வேறு எங்கேயாச்சும் பட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்டு வைண்டிங் ஸ்டேஷன் கொடுத்துருக்கனால எந்த டேமேஜ் ஆகாது நீங்கள் யூஸ் பண்ணாத டைம். கூலிங் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 சைடும் ஹனிகோம் பேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற பிராண்ட்ஸ்க்கும் ஹேவல்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே ஹை டென்சிட்டி பேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சைஸ் பொறுத்த வரைக்கும் 40 mmலேருந்து 50 mm வரைக்கும் இருக்குது. மாடலுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸும் சேஞ்ச் ஆகுது. இந்த திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வாட்டர் இதால் நிறைய ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கூலிங்கும் இன்னும் பெட்டராக இருக்க போகுது. அண்ட் அடிஷ்னலாக இங்கே பாக்டீரியா ஷீல்ட் டெக்னாலஜியும் கொடுத்துருக்குறாங்க இந்த ஹனிகோம் பேடுக்கு. ஸோ பாக்டீரியா ஷீல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தண்ணியில் இருக்க பாக்டீரியாஸை வளர விடாது. அண்ட் கூடவே பாக்டீரியாஸை கில் பண்ணிடும். இந்த மாடல் ஒரு டெசர்ட் கூலர் அப்படிங்கிறதுனால ஃபேன் வச்சு தான் உங்களுக்கு வரும். ஃபேன் பொறுத்த வரைக்கும் இங்கே 5 லீஃப் அலுமினியம் பிளேடு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிளாஸ்டிக் பிளேடுக்கும் இந்த அலுமினியம் பிளேடுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அலுமினியம் பிளேடில் நாய்ஸ் இருக்காது. அண்ட் ஏர் சர்க்குலேஷனும் பெட்டராகவே இருக்கும். இந்த கூலர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ரூம் சைஸ் 375 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தாராளமாக அந்த கூலரை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோட்டரை பற்றி பேசணும் அப்படின்னா இங்கே டபுள் பால் பேரிங் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டபுள் பால் பேரிங் கொடுத்துருக்கனால பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த மோட்டரோட லைஃப்பும் அதிகமாக வரும். அண்ட் கூடவே தெர்மல் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இங்கே பம்புக்கும் கொடுத்துருக்குறாங்க, மோட்டருக்குமே கொடுத்துருக்குறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சப்போஸ் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது இல்லை ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆஃப் ஆயிரும். ஸோ இதனால் உங்கள் பம்புக்கும் சரி மோட்டருக்கும் சரி எந்த வித டேமேஜும் வராது. மற்ற பிராண்ட்ஸ் எடுத்துக்கும் போது இங்கே பம்புக்கு மட்டும் கொடுப்பாங்க இல்லை மோட்டருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஹேவல்ஸில் மட்டும்தான் பம்ப் அண்ட் மோட்டர் ரெண்டுக்குமே சேர்த்து தெர்மல் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் 2 அட்ஜஸ்டபிள் நாப்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த நாப்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓவராலாகவே இந்த ஏர் கூலர் நீங்கள் வாங்கலாமான்னு நினச்சிங்கன்னா 10,000க்குள்ளே ஒரு நல்ல ஏர் கூலர் வாங்க நினச்சிங்கன்னா இந்த ஏர் கூலர் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஏர் கூலர் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.